ஸோ நல்லா கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் யாருமே ராஜரிகம் பண்ண முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்ச்சும் தேவனால் செதுக்கப்பட்டிருக்கு. மனுஷனாலேயோ எதிரினாலேயோ வியாதியோ உங்கள் வாழ்க்கையில் ரூல் ஓவர் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிப்பு என்பதற்கு அர்த்தமே என்னன்னா, உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். கைப்பற்றிங்களா? இருக்கு. இனிமே நீங்கள் தேவனுடைய ராஜரிகத்துக்கு கீழே இருந்துட்டு என்னை மனுஷரை ஆளுகை செஞ்சுருவான், இந்த வியாதியம் போக்க மாற்றி விட்டுரும், இந்த மனிதர்கள் இப்படி மாற்றிடுவாங்கன்னு நினைக்கவே கூடாது. நான் எழுதி கொடுக்குறேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதன் சத்தியத்தை அறிந்து கொள்வானானால் அவன் வாழ்க்கையில் வேறு எந்த மனுஷனும் எந்த பிரச்சனையும் ஆளுகை செய்ய முடியாது. உன் சத்துருக்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பான். இந்த சத்துரு என்பது வெளியே இருக்கிற சத்துரு மட்டுமல்ல, உனக்குள் இருக்கிற சத்துருக்களையும் இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு புரிஞ்சுக்காங்க. இனிமே என்றைக்குமே தெரிஞ்சுக்காங்க, தேவன் மட்டும்தான் ராஜரிகம் பண்ண முடியும். நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னு அவர் தான் சூஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவர் தான் பிளான் பண்ணணும். எந்த மனுஷனும் அதை மாற்றவோ டேமேஜ் பண்ணவோ அதை ஆல்ட்ரு பண்ணவோ முடியாது சார், முடியாது சார். தைரியமாயிருங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் ஒரு கிங்டம்குள்ள இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கணும். ராஜரிகம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர் ராஜான்னு அர்த்தம். அவர் ராஜானா என்ன அர்த்தம்? உங்க மேல ஒரு ராஜாங்கம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ராஜாங்கத்துக்குள்ள வேறு ஒருவர் வேலை செய்ய முடியாது என்ற அர்த்தம். செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில தேவன் ஆட்சி செஞ்சா அந்த இடத்துல அவரை எழுப்பிட்டு வியாதியோ பிரச்சனையோ உட்கார முடியாது. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த அறிவு என்னைக்கு நீங்க வருதோ, இனிமே உங்க வாழ்க்கையில கண்ட விஷயங்களும் உங்களை மிரட்ட முடியாது. வியாதி உங்களை மிரட்ட முடியாது. சயின்ஸ் உங்களை மிரட்ட முடியாது. மெடிக்கல் சயின்ஸ் உங்களை மிரட்ட முடியாது. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்டார். ஆர் யூ வொர்ஷிப்பிங் த லார்ட் ஹூ இஸ் கண்ட்ரோல்ட் பை தி மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு கேட்டார். நீ இந்த மெடிக்கல் சயின்ஸ் கண்ட்ரோல் பண்ற ஒரு கடவுளையா கும்பிட்டுக்கிட்டு இருக்கன்னு கேட்டாரு. இல்ல ஆண்டவரே, மெடிக்கல் சயின்ஸே கண்ட்ரோல் பண்ற ஒரு கடவுளை தான் நான் கும்பிட்டுக்கிறேன். நல்லா மருத்துவம் ஆண்டு கொண்டிருக்கிற, மருத்துவத்தால் ஆளப்படுகிற கடவுளா நீங்க கும்பிடுற கடவுள்? ஐயோ, மருத்துவம் சொல்லிடுச்சுப்பா, இனிமே ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படி சொல்ற கடவுள் அவங்க கடவுள். மருத்துவத்தை மாற்றுகிற கடவுள். My God is ruling over the medical science. அவர் எல்லாத்தையும் ஆள்றவர். அதனால உங்க வாழ்க்கையில மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் மாற்றி கிழித்து மாற்றி எழுதுகிற தேவன் ஒருவர் ராஜரிகம் பண்ணுகிறவர் என் வாழ்க்கையில் அமர்ந்திருக்க மறந்து விடாது. அவருக்கு ஒரு பேரு சர்வாதிகாரி. அவருக்கு சர்வாதிகாரின்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, அது ராஜாக்கெல்லாம் மேல. ஆமா, ராஜானா கூட மக்கள்கிட்ட என்ன கேட்பான்? ஒரு ஒப்பீனியன் கேட்பான். சர்வாதிகாரினா கிழிச்செறிஞ்சிருவான். ஆமா, உங்கள் எதிரிகளுக்கு அவர் சர்வாதிகாரி. ஆமா ஆமா, உங்க வாழ்க்கையில சர்வாதிகாரி தான் நினைச்சதை செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறார். உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். நான் உங்க இருதயத்தில் இருக்க பயத்தை புடுங்கி என்ன விரும்புகிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னாலே உங்க மேல தேவன் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்க வீடு, உங்க மனைவி, உங்க பிள்ளை, உங்க குடும்பம், உங்க அம்மா, உங்க அப்பா, ஊழியம், ஜனங்கள், உன்னுடைய எல்லைக்குள் இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரையும் தேவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார் என்கிற உண்மையில தெரியுமா? இப்ப என்ன நடக்கும்? அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். தேவனுடைய வல்லமையை தாண்டி, அவருடைய ஆளுகையை தாண்டி வேற எதுவும் இங்க நடக்க முடியாது சார். முடியாது சார். அவர் ரத்தத்தை சிந்தி ஆட்சிக்கு வந்திருக்கார் சார். வேற எதுவும் இஷ்டத்துக்கு உங்க வாழ்க்கையில வேலை பார்க்க முடியாது சார். முடியாது சார். புறம்பே யார் ஆளுகை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய முடியாது. You are right under the control of God. You are in the kingdom of God. இதுதான் கிங்டம் மைண்ட் செட். என் வாழ்க்கையில தேவன் மட்டும்தான் ராஜரிகம் பண்ணுவாரு. அவரை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் வாழ்க்கையில ஆல்ட்ரேஷன் கூட பண்ண முடியாது என்கிற மனது உங்களுக்கு வந்துருச்சுனாலே என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மைண்டோட பவர்ல அவர்
உட்கார்ந்த உடனே இது சூழ்நிலை எல்லாம் அப்படி அரஸ்ட் பண்ணு. இதுதான் கிங்டம் மைண்ட் செட். நல்லா கவனிங்க. நீங்க கிங்டம் மைண்ட் செட்ல வரும்போது, கிங்டம் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னா, தேவன் தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய முடியும். எந்த மனுஷனும் முடிவெடுக்க முடியாது, எந்த வியாதியும் முடிவெடுக்க முடியாது, எந்த பலவீனம் முடிவெடுக்க முடியாது. லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து யோசிச்சாலும் உங்க தலைமுடி ஒண்ணு கூட கீழே இறக்க முடியாது. இந்த கிங்டம் மைண்ட் செட், ஐ அம் கனெக்டட் வித் த கிங் என்கிற மனநிலை வெறி பிடிச்சுதான் தாவீது சொல்றான், எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும். பாளையம்னா தெரியுமா என்னது? ஆரப்பாளையம் மாப்பாளையம் அது இல்ல. பாளையம்னா ஆர்மி. ஆமா, நல்லா தெரியும்னா மம்மி போய் பாருங்க. பாளையம்னா அப்படியே வந்து சர்ன்னு இறங்கி காடைகளை மாதிரி இப்படி இறங்குறாங்க பாருங்க, அதான் பாளையம். இவனுக்கு எவ்வளவு வெறி பிடிச்சிருக்கு பாருங்க. ஏன்னா கிங்டம் மைண்ட் செட்டு, கிங்டம் மைண்ட் செட்டு அவனுக்குள்ள வந்து வாழ்க்கையில் தேவன் தான் ஒவ்வொரு இன்ச்சையும் செதுக்கிறவர். ஏன்னா சால்வேஷன்னா உங்க நாடி நரம்பு வந்து ஊன் தசை திசுக்கள் சிந்தனை ரத்தம் செயல்பாடு அத்தனையும் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹெவனுக்குள்ள வந்துருது. அப்படி பிடிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கீங்க நீங்க. அதுலதான் அவன் சொல்றான், எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் என் இருதயம் பயப்படாதுடா. இங்க பாருங்க, நான் பயப்பட மாட்டேன்றதுக்கும் என் இருதயம் பயப்படாதுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பயப்பட மாட்டேன்றது நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அவன் சொல்றான் பயப்படாது. வீட்டில் சொல்லுவான் இல்லைங்க, அது கீழ்ப்படியாது, என் கண்ட்ரோல்ல அது இல்லை அப்படி சொல்றான். இது என் கண்ட்ரோல்ல இல்லை, இது பயப்படாது. If you're walking through the valley, there are shadows all around. Do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you. He has promised all the time. He put a song of praise in this heart of mine. God is good, 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 good All the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. இங்க பாருங்க, கிங்டம் மைண்ட் செட். ஒரு கிங்குக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்படிலாம் வந்தவன் போன உங்களை தொட முடியாது, அப்படிலாம் கண்ட வியாதி உங்களுக்கு வர முடியாது. உலகம் முழுவதும் வியாதி பட்டாலும் உன்னையும் குடும்பத்தை அது அணுகாது என்பதெல்லாம் கிங்டம். கிங்டம் கிங்டம் மைண்ட் செட். அது உள்ள அப்படியே இறங்கணும் பாருங்க. அப்படியே ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளேயும் நியூரானுக்குள்ளேயும் அது இறங்கணும். நான் ஒரு ராஜ்யத்துக்குட்பட்டவன் சார். நீங்க நான் ஒன்று சொல்றேன், இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிற யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு சப்புன்னு ஒரு அடி அடிச்சிருங்க, அது கேஸு. ஆனால் இந்த ஊருக்கு வந்து அமெரிக்கனையோ பிரிட்டிஷ்காரனையோ அடிச்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், அது வேற மாதிரி கேஸு. லோக்கலில் ஒருத்தனை பிசாசு தொடுறதுக்கும் இன்னொரு நாட்டு பிரஜையை தொடுறதுக்கும் நிறைய வித்தியாசம். அது அம்பாசிடர் லெவலுக்கு போயிடும். பைபிள் சொல்லுது, உன்னை தொட்டா அது அம்பாசிடர்கிட்ட போகும்னு சொல்லலை, நீயே அம்பாசிடர் தாண்டான்னு சொல்லுது. அம்பாசிடரை பார்த்துருக்கீங்களா? அம்பாசிடர் நம்ம பழைய அம்பாசிடர் அது இல்லை. இடையில இதை வேற சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு நாட்டோட அம்பாசிடர்னா அந்த நாடே பிச்சைக்கார நாடாக இருந்தாலும் அந்த அம்பாசிடருக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? ராஜ வாழ்க்கை வாழ்வான். அவன் வந்து குட்டி ராஜா. ஏன்னா அந்த அம்பாசிடரை பார்க்கும்போது அந்த நாடு எப்படி இருக்குன்னு தெரியணும். அவன் உள்ள கடுங்காப்பியை போட்டு குடிச்சுக்கிட்டான்னா சரி நாடு பெரிய வறுமையில் இருக்குடான்னு அது ஊரே பிச்சை எடுத்தாலும் அவனுக்கு பெரிய சேலரி கொடுத்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அப்போ ஊர் செழிப்பாக இருந்தா பைபிள் சொல்லுது, பவுல் சொல்றார், we are the ambassadors of God. இந்த பூமியில் நீங்கள் தூதுவர்களாக, அதாவது என்ன சொல்ல வந்து அந்த நாட்டின் ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இருக்கிறீங்க. He has promised to never leave you
nor forsake you. And His word is true. என் அன்புக்குரியவர்களே, சொன்ன புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கீங்க. உங்க மேல ஆளுகை செய்யறதுக்கு உங்க நாட்டு ராஜாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. வேறு எந்த மனுஷனும், எந்த உலகமும், எந்த சைன்யங்களும் உங்களை தொட முடியாது என்கிற அறிவு இந்த வேளையிலே உங்கள் இருதயத்தை திறப்பதாக. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, என் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். என் தேவனும் ராஜரிகம் பண்ணுகிறார். இல்ல 7 பேர் ராஜரிகம் பண்றீங்க. கூட்டாட்சி நடந்துகிட்டு இருக்கு. பரலோகத்திலே ஒரு சிங்காசனத்தை கண்டேன். கைப்பற்றுங்க. ஒரு சீட் தான் இருக்கு. என் வாழ்க்கையில ஒரே ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்ல ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். அந்த ஒரே ஒரு தேவன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்டும் காணாமலாம் இருக்க முடியாது. இந்த அறிவு உங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்கும்னா, ஒரு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவன் இந்த சூழ்நிலையால் ஆளுகை செய்யப்படுகிறான். ஆனால் கிங்டம் மைண்ட் செட்ல இருக்கிறவன் சூழ்நிலையில் ஆளுகை செய்யப்படல. கப்பல்களை பாருங்கள். இப்ப 2 வகையான வாழ்க்கையை உங்கள்கிட்ட பேசுறேன். அவைகள் பெரியவைகளா இருந்தாலும் கடும் காற்றினால் அடிபட்டு அலைக்கழிக்கப்பட்டாலும் அந்த கப்பல் எங்க போகும்னா, காத்தடிக்கிற பக்கம்தான் போகும். அப்படின்னா அந்த வாழ்க்கை இந்த உலகத்தால ஆளுகை செய்யப்படுற வாழ்க்கை. உங்க வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, எண்ணங்கள், இவைகளினால நீங்க அடிக்கப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க கிங்டம் கனெக்டடா மைண்ட் செட், கிங்டம் கனெக்டடாலே இல்லை. ஏன்னா காத்தடிக்கிற பக்கம் போனா அதுக்கு பேர் கப்பல் இல்லை, பாய்மரம். ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு கப்பல் பெரும் காற்றினால் அடிபட்டு அலைக்கழிக்கப்பட்டாலும் அதை நடத்துகிறவன் தான் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்குத்தான் அந்த இப்ப சொல்லுங்க, காத்து அடிக்கிற பக்கம் போறீங்களா, நீங்க யோசிக்கிற இடத்துக்கு போறீங்களா? அப்ப யோசனை தான் வாழ்க்கையவே நடத்துது, எண்ணம் தான் வாழ்க்கையவே நடத்துது. அதனால தான் உங்க எண்ணம் கிங்டம் கனெக்டட் எண்ணமா, ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட எண்ணமா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்றால் என் எண்ணங்கள் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட எண்ணமா இருக்கும் என்றால் நான் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்துக்கு என் கப்பல் போமியா. யோசிக்கணும், நீ யோசிக்கணும். காத்தடிக்கிற பக்கம் போக கூடாது, ஊர் சொல்றதை கேட்க கூடாது, உலகம் சொல்றது படி வாழக்கூடாது. அப்படி வாழ்வாயானால் சூழ்நிலையும் எண்ணங்களும் வியாதிகளும் நியூஸ் பேப்பரும் டிவியும் பொய்யான ஃபேக் நியூஸும் உன்னை வழி நடத்தும் என்றால் நீ காற்றில் அடிபட்டு அலைகிற கப்பல், சுக்கான் இல்லாத கப்பல். ஆனா 1000 காத்தடிச்சாலும் என் மனசு ராஜ்யத்தோடும் தேவனுடைய ராஜரிகத்தோடும் இணைக்கப்பட்டு இருக்கும் என்றால் அவர் யோசிக்கும் இடம் எதுவோ அங்கு மாத்திரம் தான் என் வாழ்க்கை கடந்து. On His word is good, God is good all the time. He put a song of Christ in His heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. Hallelujah. அப்போ வாழ்க்கை இஷ்டத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் வந்து பாம்பேலேருந்து கோவா கிளம்புறீங்க, இல்லை இங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிறீங்க. திடீர்னு ஒரு நாள் கழித்து பாம்பே கல்கத்தா வந்துருச்சு, இறங்குன்றாங்க கப்பலில். என்ன சார், நான் ஸ்ரீலங்கா தான் டிக்கெட் எடுத்தேன், காற்று இங்கிட்டு தான் அடிச்சிச்சு, அதனால் இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொன்னால் அதுக்கு கேப்டனா எதுக்கு? காத்தடிக்கிற பக்கம் போகிறதுக்கு வாழ்க்கை. அதை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம். இந்த உலகம் முழுவதும் பஞ்சத்தை பேசலாம், பட்டினியை பேசலாம், பிரச்சனையை பேசலாம், லாஸை பேசலாம். ஆனால் நான் ப்ராஸ்பெரிட்டியை தான் யோசிக்கிறேன், நான் செழிப்பதான் நான் யோசிக்கிறேன். ஆகவே என்னுடைய கப்பல் அந்த இடத்துக்கு தான் கடந்து செல்லும். அப்ப என்னுடைய எண்ணம் எதை யோசிக்குதோ அங்கதான் என் வாழ்க்கை போகுதுன்னா, என் எண்ணம் எதை யோசிக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் எண்ணம் ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டு இருப்பதா. ஆமாம், ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம். கொஞ்ச நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, உன் இருதயம் வழுவவே கூடாது ஜஸ்டின், உன் இருதயம் வழுவி போகக்கூடாது. பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வழுவி போகிற இருதயம் உடையவர்கள்.
திடீர்னு 100 மார்க்குன்னு பேசுவான். வந்து வந்து கன்வென்ஷன் போயிட்டு வந்தோடனே அடுத்து ஒரு மாதம் கழிச்சு ஏதோ 60 கிடைச்சா கூட போதும்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட போதும்டா. என்னடானா வழிவிட்டான். உங்கள் மனது நீங்கள் எதிர்பார்த்த பெர்ஃபெக்ட் ஹீலிங்லேருந்து குறைஞ்சிருக்கா? உங்கள் மனது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கம்ப்ளீட் ஹீலிங்லேருந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் இருதயம் வழுகிருச்சுன்னு அர்த்தம். உங்கள் இருதயம் நீங்கள் எதிர்பார்த்த முழு அற்புதத்திலிருந்து குறைந்து விட்டதென்றால் அது வழுவி விட்டது என்ற அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை அவர்கள் இருதயம் வழுகி கொண்டே இருந்தது. ஆனால் உன்னுடைய இருதயத்தை தேவன் வழுவ விடாமல் காப்பாற்றுவதற்கு ராஜ்யத்தோடு இணைத்து ஆணி அடிக்க விரும்பும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் இருதயம் வழுவாமல் இருக்கட்டும். இந்த இருதயத்தை இந்த உலகம் வந்து என்ன செய்ய தெரியுமா? கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். 24 hours நீங்கள் பார்க்குற நியூஸ், நீங்கள் படிக்கிற நியூஸ், நீங்கள் கேட்குற மீம்ஸ், பார்க்குற வந்து எல்லாமே உங்களை அப்படியே கன்வின்ஸ் பண்ணும். என் அருமையான மகனே மகளை, உள்ளத்தின் ஆழத்தில் மிகுந்த பாரத்தோடு துக்கத்தோடு பேசுகிறேன். நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தாலும் உன் மைண்டு கன்வின்சிங் மைண்டாக இருந்துச்சுன்னா இந்த பூமியில் ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் நீ வாழவே முடியாது. பட் காட் வாண்ட்ஸ் டு ஷோ சம் விட்னஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தம்முடைய ராஜ்யத்துக்கான சாட்சிகளாய் நீங்களும் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். God wants us to be a witness of kingdom of God. நீ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு? எல்லாருக்கும் எது நடக்குதோ எனக்கு அது நடக்காது. எல்லாருக்கும் எது எதிர்மையா நடக்குதோ அது எனக்கு நடக்காது. எல்லாருக்கும் எது நேர்மறையா நடக்காம இருக்கோ அது எனக்கு மட்டும் நடக்கும். ஏனென்றால் நான் ராஜ்யத்தின் புத்திரன். ஸோ மைண்டு எர்த்தோட சேர்ந்திருந்தா எர்த்லி மைண்டு, கிங்டமோட சேர்ந்திருந்தா கிங்டம் மைண்ட் செட்டு. அப்போ கிங்டமோட இணைஞ்சிருக்கணும்னா என்ன சார் செய்யணும்னா, கிங்டம்னா என்னன்னு படிக்கணும். கிங்டம்குள்ளே இருக்கிறவன் லைஃப்னா என்னன்னு படிக்கணும். கிங்டம் ஆஃப் ஹெவன்னா என்ன, அந்த ராஜ்யத்தில் எப்படி வாழ்க்கை, அப்போ அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு படிக்க 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 என் மைண்ட் என்ன செய்யுது, அப்படியே வந்து பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட், டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட். அதான் பைபிள் சொல்லுது, தான் உயிரோடு எழுந்த பின்பு 40 நாள் அளவும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பேசினாராம். 40 நாள் ஒரே சப்ஜெக்ட் டெய்லி பேசியிருக்காருன்னா அவன் மைண்ட ராஜ்யத்தோட மைண்ட மாத்தணும்னு கையை தட்டிருக்கானாமா. என்னவா வேலை பார்த்திருக்காரு மகனே, நீ ராஜ்யத்தின் முத்திரன். ராஜ்யம் 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 ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். The kingdom of heaven on earth, kingdom of heaven on earth. இந்த கிறுக்கு தான் இயேசுவை பிடிச்சிருச்சு. அவர் ஜெபிக்க வந்தாரா, உம்முடைய ராஜ்யம் வருவதா. அவர் பிரசங்கிக்க வந்தாரா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவர் சீசர்களை அனுப்பினாரா, போய் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கி. கிறுக்கு பிடிக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் இன்னையிலிருந்து கிறுக்கு பிடிக்கட்டும். என்ன கிறுக்கு? ராஜ்ய கிறுக்கு. ஆமென். நாங்கள் கிறுக்கு ஆக முடியாது. இப்போ வேற கிறுக்கா இருக்குமே, உலக கிறுக்கு. ஆமாம், டிவியில் இருக்கிற நியூஸ் கிறுக்கு, தப்பான நியூஸ் பேப்பருக்கு இருக்கு, அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்பி வந்து யூடியூப்பில் இருக்க கிறுக்கு. சார் இன்ஃபர்மேட்டிவா, அதாவது இன்ஃபர்மேஷன் பேஸ்டில் தப்பானதை பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மென்டலாக இருக்கிறோம். இது வந்தால் இவன் சாவான் அப்படின்னு நினச்சிங்கனாலே அது ஒரு மென்டலு. அது இன்னும் வந்து ராஜ்யத்தோட அறிவு அவனுக்கு வரலன்னு அர்த்தம். பாம்பு கொத்தணும் சாவாயெல்லாம் மாட்டாங்களா சார்? பார்த்தீங்களா? ஏன்னா அதை தான் உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் பவுல்கிட்ட ராஜ்யம் இருந்துச்சு. அவன் சொல்கிறான், பாம்பு கொத்தினா சாவாங்க, வெளியில் சாவாங்க, இங்கே சாக மாட்டோம், ஏன்னா ராஜ்யத்துக்கு இருக்கு. இந்த ராஜ்ய கிறுக்கு சீசர்களை பிடித்திருந்தது. அதனால கேட்டப்ப சொன்னா, இந்த காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப தருவேன். ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யன்ற வெறி பழைய ஏற்பாடு முழுவதும் காத்து கொண்டிருந்த ராஜ்யம். இயேசு சிலுவைக்கு முன்னாடி ஜெபம் பண்றாரு, உமது ராஜ்யம் வருவதாக. அவருடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? பூமியில பரலோகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவ்வளவுதான் சார்.
அதுக்கு ஒரு பெரிய வேலை செய்ய நினைச்சாரு, செஞ்சிட்டாரு. செஞ்சுட்டு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்து சொல்லுங்க இருக்கிறதே. The second stage of kingdom, the third stage of kingdom. ரெண்டையும் ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு முடிக்கிறேன். யோவான் ஸ்நானம் பற்றி பைபிள் சொல்லும்போது சொல்லுது, அவன் என்ன செய்கிறான்? முதலாவது வாசிப்போம், மத்தேயு 3:2 வாசிங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பரலோக ராஜ்யம், அதுதான் யோவான் ஸ்நானனோட பிரசங்கம். அவன் பிரசங்கம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, கை மேல இருக்கு. The kingdom of heaven is at hand, it is near. வந்துருச்சு வந்துருச்சுன்றான். இயேசுவோட பிரசங்கம் என்ன? வாசிங்க மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் இயேசு, வசனத்தை தப்பா வாசிக்கிறேன், நீங்க ரைட்டா வாசிக்கணும். அன்று இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். அன்று, அன்னைக்கு பிரசங்கிச்சாருன்னா அன்னைக்கு டாபிக் அது. ஆனா அவர் அன்னைக்கு பிரசங்கிக்கலையா, அன்னையிலிருந்து அதுதான் பிரசங்கிச்சாரா. அன்னைக்கு பேசுற டாபிக் இல்ல சார், கிங்டம் ஆஃப் ஹெவன். அன்னையில இருந்து அந்த டாபிக். இப்ப திரும்ப வசனத்தை போடுங்க, திரும்ப இன்னொரு தப்பு விடுறேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். சொல்லுங்க. அப்ப அந்த பிரசங்கம் முடிவில்லை, அதுதான் தொடக்கமே. அன்னையில இருந்து அவர் பேசினது எல்லாம் கிங்டம் கிங்டம். கையத்தட்டு பாட்டி, கையத்தட்டு. ஆமென். பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்க துவங்கினார். அப்படின்னா அவருடைய எல்லா செர்மன்ஸும், அவருடைய எல்லா மெசேஜும் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி it was connected with the kingdom of heaven. The purpose of his coming is to establish the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு. அதுதான் அவர் ஜெபமா இருந்துச்சு. எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு சொன்னபோது இயேசு சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏனென்றால் பிதாவின் ராஜ்யத்தை குறித்த அறிவு அவருக்கு இருந்தபடினால் அந்த ராஜ்யத்தை இங்கே கொண்டு வரணுன்ற வெறி அவருக்கு இருந்துச்சு. தகப்பன் வீட்டை குறித்த அறிவு அந்த இளையகுமாரனுக்கு இருந்தது. என்ன அறிவு இருந்தது? உலகமெல்லாம் பஞ்சத்தில் இருக்கு, ஆனா என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் ஏன் இங்கு பஞ்சத்தினால் சாக வேண்டும்? தட் இஸ் வாட் கிங்டம் மைண்ட் செட். அந்த இளையகுமாரனுடைய உடம்பு தூர தேசத்துக்கு போச்சு, ஆனா அவன் மைண்ட் மட்டும் கிங்டம் மைண்ட் செட். ஐயா கத்துங்க சார். If you're walking through the valley, there are shadows all around. Do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you. Hallelujah. உடம்பு சொல்லுங்க, உடம்பு பன்னி கொட்டகையில் இருந்தாலும் மனசு மட்டும் அப்பா வீட்டிலே இருந்துடும். If you're walking through the valley, there are shadows all around. Do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you. On His word is true. That is ram bam 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 bam. All the rang ring rang ring rang ring rang 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 rang. All the time, through the darkest night, His light is shining. Okay.
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பன்னி தவிடு திங்கிற ஒரு இடத்துல கூட நம்ம வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நம்ம மைண்டு மட்டும் எங்கள் அப்பா வீடுல எப்படி இருக்கு, நான் ஏன் இங்கே இப்படி இருக்கணும் சொல்லுங்க. எங்கள் அப்பா வீடு அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் கையத்தட்டு